உதயநிதி என்ன சொல்றாருன்னா, அதிமுகவை வந்து பாஜக சுக்குநூறா உடைச்சிருச்சு அப்படின்னு நேற்று ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாரு. அதிமுக இன்னைக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நீங்க பார்த்திருக்கலாம். மதிப்புக்குரிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், எங்களது தோழமை கட்சியினுடைய தலைவர் போகக்கூடிய இடங்களெல்லாம் இன்னைக்கு மக்கள் வெள்ளமா வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தை கொடுக்குறாங்க, ஆதரவு தர்றாங்க. அவங்களுக்கு ஒரு பொறாமையிலே இருந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது அவங்களுடைய எண்ணத்தை அவங்க சொல்றாங்களே தவிர அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி உடைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. நாங்கள் தான் இன்றைக்கு அவர்கள் தலைவர்களாக ஏற்றிருக்கிறோம். மத்திய உள்துறை அமைச்சரும் சந்திக்கிறாங்க. இது சந்திக்கிறது துணிச்சல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. யாராவது வந்து அதாவது இல்லை இப்போ என்னன்னா அவங்க போயிருக்கலாம், சந்திச்சிருக்கலாம். இதுல வந்து அதிமுகவிற்கு நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்களை உள்துறை அமைச்சர் சந்தித்ததாக அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு இது வந்து முழுமையான எனக்கு அதுல கருத்து எனக்கு தெரியாது. ஓபிஎஸும் டிடிவியும் ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்கன்னா, என்னோட எண் வந்து நயினார் நாகேந்திரன் இருக்குது, அவர் எப்ப வேணா எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஓபிஎஸ் வந்து கூட்டணிக்கு எந்த நிபந்தனையும் விதிக்கல. ஆனா டிடிவி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட்ல இருந்து இது பண்ணுங்க, அப்ப நாங்க தயார்ன்ற ரீதியில். அது அவருடைய சொந்த கருத்து, அதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா நான் எந்த நேரமும் நான் அழைத்து பேசுவேன். இப்போ கூட நான் அழைத்து பேச தயாராக இருக்கேன். எனக்கு எல்லாம் யாருமே எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. திரு டிடிவி சார் மேலேயும் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு எப்பொழுதும் கிடையாது, இனிமேலும் கிடையாது. நான் தயாராக தான் இருக்கிறேன். கண்டிப்பா அண்ணன் ஓபிஎஸ் நான் கண்டிப்பா நான் பேசுவேன். பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். அதிமுக உட்கட்சி விவகாரம் சார், இது வந்து செங்கோட்டையனை நீக்கினது உட்கட்சி விவகாரம். அப்படி இருக்கும்போது அமித்ஷா வந்து செங்கோட்டையனை வந்து பாக்குறாங்க. இது உங்க கூட்டணிக்குள்ள எடப்பாடி இல்ல, இதனால எங்களுக்கு கூட்டணிக்குள்ள எந்த விதமான இடர்பாடும் கிடையாது. இப்போ வந்து உள்துறை அமைச்சர் இங்க வந்து அவங்கள சந்திச்சாதான் பார்க்கணும். அவங்க போய் பார்த்ததுதான் அவங்க சொல்றாங்க. பட் என்னுடைய தகவல் முழுமையா தெரிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன்.